friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வியாழக்கிழமை 13/3/2025 அன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டே இருக்குது. அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் தீட்சை கிளாஸஸ் இருக்குது அவைலபிள். யாருக்காவது வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் பண்ணிக்கலாம். இனிஷியேஷன் வேணுங்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கங்கிற அந்த விவரத்தை கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. குருச்சரணம். காட் பிளஸ் யூ. இன்றைக்கி நம்ம வந்து சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம். பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 3 பைல் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து 3 ஃப்ளவர்ஸ் வைக்கிறேன். அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பைலுக்கான கார்டு எடுக்கிறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் பாபா கிட்ட ஏதோ ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. அந்த விஷயம் எப்போ நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? டைம் டியூரேஷன் அது வந்து சொல்கிறாரு. நீங்கள் எப்போ இதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எப்போ நடக்கும் அப்படின்னா, வித்தின் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் நினச்ச விஷயம் கைகூடும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து அந்த தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களை வந்து நிறுத்தியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது சில பேரை மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா, யூ ஆர் ரெடி டு ரிசீவ் த பிளஸ்ஸிங்ஸ். இந்த கார்டு வழியாக அதான் சொல்கிறார். இது வந்து யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் பிளஸ்ஸிங்ஸ் வென் யூ ஆர் கிவிங் த ஃபர்கிவ்னஸ். If you are giving the forgiveness right now, you can receive the blessings within few weeks. ஓகேவா? ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்க பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹோம் சாய்ராம் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். பாபா சூப்பராக கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக வச்சுருந்த கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட வந்து அந்த உங்கள் விஷயங்களை தடுக்கிற மாதிரியும், உங்களுக்கு பாஸ்ட்டில் இல்லை கரண்ட்டில் யாராவது ஒரு தொல்லை கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை அவங்கள வந்து நீங்கள் மன்னிக்கலை. அதே மாதிரி மறக்கவும் மாட்டுறீங்க. அதை வந்து ரெண்டுத்தையுமே செய்யுங்க. ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க இந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கு. ஸோ அற்புதமாக கார்டில் வந்து உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? அதுலேயே 3 கடை வந்துடுச்சு. ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாபா கிட்டே ஏதோ ஒரு விஷயம் வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாளாக இது நடக்கலை, ஏதோ சம்திங். அந்த விஷயம் வந்து அது உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரகிள், ஃபைனான்ஸ்க்கான ஸ்ட்ரகிள், ஏதோ சம்திங். அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ கிடையாது. எப்போனா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் பலித்தமாகும். மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. நீங்கள் நினைக்கிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கை கூடும் அப்படிங்கிறாரு. 2வது, கம்யூனிகேட் கிளியர்லி. உங்களுக்கு வேணுங்கிறத, எனக்கு இதுதான் பாபா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியராக அவர்கிட்ட வந்து இன்டென்ஷன் வைங்க. யூனிவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஆஃப் மைண்டில் எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, அது ஒரு என்ன சொல்கிறதுனா, இதுவும் நான் ஏற்றுக்குவேன், வேறு ஏதாவது கிடைச்சாலும் ஏற்றுக்குவேன். ஸோ நீங்கள் கேட்குறதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லை. இந்த கார்டில் பார்க்கும்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட கம்யூனிகேஷன்ஸில் நீங்கள் ப்ரேயர் வைக்கிறதுலையே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக கிளாரிட்டி இல்லை. ஓகேவா? அதை வந்து பாருங்கள். என்ன உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத
கொஞ்சம் பாருங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட தோடை சக்ரா, க்ரௌன் சக்ரா கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. இதை சரி பண்ணுங்கள். இப்போ ஏதோ நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஷர் எடுக்கிறீங்க. இப்போவே நடந்துடாதா, இப்போவே நடக்காதா, நான் இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அலைன் ஆகி வரப்போகுதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? அது உங்களுக்கு சரியான ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். கடவுள் கொடுக்குற விஷயம். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பைல் 2 சூஸ் பண்ணவங்க. ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 3க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க லைக் கொடுத்துட்டு வாங்க. பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட நாமத்தை சொல்லி அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் என்ன இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களோ. பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட், உங்கள் ரிக்வெஸ்ட் எப்போ நிறைவேறும்னு அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கீங்க. அதனால தான் அந்த டைம் டியூரேஷனும் கொடுத்து அதில் இருக்க அந்த லேகிங்க்குக்கான காரணத்தையும் சொல்லிட்டார். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஆக்சுவலி நீங்கள் சூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து டைம் டியூரேஷன் எப்போ பாபா நடக்கும், ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள் பாபா கிட்ட வைக்கிறீங்க. அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு நடக்கலைங்கிற அந்த விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்க. ஆமாம், கரெக்ட்? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற விஷயம், மனதில் நிறுத்தியிருக்க விஷயத்துக்கு இப்போது கரெக்டான டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் கேள்வியாக கூட அது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. எப்போ நடக்குன்ற விஷயம் என்ன சொல்கிறாருன்னா வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த், அதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமா? ஆனால் உடனே ப்ரெஷர் போடாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, மனதில் ஏதோ ஒரு கேள்வி கூட நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த விஷயம் வந்து இப்போவே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபியூ மந்த், இட் வில் டேக் ஃபியூ மந்த் அப்படிங்கிறாங்க. ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கைஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.